கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுக்கா திடல் வில்லேஜிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் டாக்டர் சாயில் வெள்ளரி ஒரு ஒரு அரை ஏக்கர் வெள்ளரி போட்டிருக்கோம். ஒரு 15 நாள் ஃபஸ்ட்டு டாக்டர் சாயில் யூஸ் பண்ணலை. இதுக்கு வாழைக்கு தான் என் கணவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. அப்புறம் தான் 2வது தோட்டம் போடம்ப ஒரு வாரமாக மழை, தொடர்ந்து மழை. இங்கே நல்லா தண்ணி தேங்கிச்சு. ஆமாம், ஜூன் மாதம் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு, தண்ணி தேங்கிச்சு. அப்போது ஃபுல்லாகவே பழுத்துடுச்சு. பழுத்த பிறகு நாங்கள் ஃபோன் பண்ணி சுரேஷ் அண்ணாட்ட டாக்டர் சாயலை பற்றி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் நம்மளோட டாக்டர் சாயலை கொடுங்க, ஃபஸ்ட்டு ஒரு டோஸ் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழித்து 2வது டோஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. கொடுத்த ஃபஸ்ட்டு இதுலேயே நல்ல மாற்றம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் 2வது டோஸ் கொடுக்கும்போது நல்ல வள்ளியெல்லாம் நல்லா வீச ஆரம்பிச்சிட்டு, தொடர்ந்து நல்லா படர்ந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் நல்ல வளரும்போது நல்லா பிஞ்சு எல்லாமே நல்லா ஷேப்பாக ஈல்டு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு முடை பறிக்கும்போது பெருசாக ஒன்றும் ஈல்டு தெரியலை. 2வது தொடர்ந்து பார்க்கும்போது நல்ல ஈல்டு வந்துச்சு. கரெக்டாக நாங்கள் 45 நாளில் பறிக்க ஆரம்பித்தோன்னா 2-2.5 மாதம் பறிச்சிருக்கோம். நாங்கள் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் டெய்லி வெள்ளரி பறித்தது கிடையாது. டெய்லி காய் 15 நாள் தொடர்ந்து டெய்லி காய் ஈல்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈல்டு எடுத்தோம். அப்புறம் 2 நாள் விட்டு ஈல்டு எடுத்தோம். லைஃப் காய் நிறைய தான் கிடக்கு, இப்போவும் இருக்குது. ஆனால் நாங்கள் சரி இனி அடுத்த தோட்டம் போடலான்னு திரும்ப அழிக்கிறோம். வெண்டையும் போட்டோம், சரி கொஞ்சம் போடுவோமேன்னு சொல்லிட்டு சிவப்பு வெண்டை போட்டு டாக்டர் சாயில் சும்மா மூட்டில் விட்டோம். ஸ்ப்ரேயும் பண்ணணும். நல்ல ஈல்டு 40 நாள்லேருந்து ஈல்டு ஆரம்பித்து இன்னும் ஒரு மாதம் எடுக்கலாம். நாங்கள் 2 மாதம் ஈல்டு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு மாதம் பறிக்கலாம். ஆமாம், அந்த அளவுக்கு ஈல்டு நல்லா இருக்குது. ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த நல்ல துளிர் நல்லா வருது. அதேமாதிரி காய் நம்ம புதுசாக எப்படி எடுப்போமோ அந்த அளவுக்கு காயும் நல்லா இருக்குது.